இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அழகிய ஆற்றுக்கரையின் ஓரத்தில் குளிர்காற்றும் வீசும் எழில்மிகு இச்சூழலை பார்க்கிற பொழுது சோலைகள் நிறைந்த காடு, காதை பிழக்கும் தண்ணீரின் இரைச்சல், இந்த கொடகுமலையிலிருந்து புறப்பட்டு ஓடி வருகிற காவேரியின் ஒரு பகுதி, இது வெண்ணாறு வெட்டாறு ஆகிய பாசான ஆறுகள் பெறுகிற அற்புதமான ஒரு இடம். 1009 ஆண்டுகளுக்கு பிறகு சோழ நாட்டை ஆளுகை செய்த சோழ மன்னன் காலத்தில் பாசான நீர் வளைவாக அமைக்கப்பட்ட இந்த இடத்தில் பிரிட்டிஷார் ஆளுகையின் காலத்தில் 1873 ஆண்டு அழகிய கட்டிடமாக அமைத்து பாசனத்திற்காக சிறிய ஒரு அணைக்கட்டாக இது திகழ்ந்து வருகிறது. இதனுடைய மதில் சுவர்கள் மிக வலிமையானவைகள். அங்கே இன்றும் தண்ணீரை திறப்பதற்கான அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஷட்டர் எல்லாம் நவீன கருவிகளை கொண்டு திறக்கப்படுகிறவைகள் அல்ல, எல்லாம் கை சுழற்சினால் திறக்கப்படுகிறவைகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கட்டிடத்தின் அந்த ஷட்டர் இருக்கிற ஓரத்தில் நடப்பாதை இருக்கிறது, இருசக்கர வாகனங்கள் செல்லும். அந்த பகுதியை பார்க்கிற பொழுது அவ்வளவு அழகிய பகுதியாக இருக்கிறது. ஒரு பகுதி வெண்ணார் என்றும் இன்னொரு பகுதி வெட்டார் என்றும் பிரிக்கப்படுகிறது. இந்த இடத்தில் இருக்கிற சத்தத்தையும் இரைச்சலையும் தொடர்ச்சியாக கவனிக்கிற பொழுது வேதாகமத்திலிருந்து ஒரு வசனம் நினைவுக்குள் வருகிறது. அதை கவனிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 7வது வசனம். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. மதகுகளின் இரைச்சல், வேதாகமத்தில் பலவிதமான இரைச்சலை சொல்லியிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு இரைச்சலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 41வது வசனம். அதில், பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீ போ, போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். வருடமும் 6 மாதம் ஆகிவிட்டது. தேசத்தில் எங்கும் மழை இல்லை. பயங்கரமான இருள், பயங்கரமான பஞ்சம். பூமி வெண்கலமாக்கப்பட்டது, இருப்பாக்கப்பட்டது. விளைச்சல் இல்லாத நிலை, புல்லுகளெல்லாம் இல்லை. ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் புல் அறுப்பதற்காக ஆட்களை அனுப்புகிறார்கள். தேசத்தில் யுத்தம் செய்யக்கூடிய வீரர்களெல்லாம் ஆடு மாடுகளுக்கு புல் தேடுகிற வேளையில் இறங்கினார்கள். அவ்வளவு கொடுமையான சம்பவம் ஏற்பட்டதான காலகட்டம் அது. இந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னை கொண்டு போய் ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக உன்னை காண்பி என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று முழங்கிய எலியா தேவனுடைய சமூகத்தில் வைராக்கியமாக ஜெபித்த பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அக்கினி போடாமல் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்கள் பலிபீடத்தில் வைத்திருந்த காளைகளை பட்சித்து போட்டது, வாய்க்காலில் ஓடுகிற தண்ணீரை நக்கி போட்டது. இந்த சம்பவங்கள் வேதத்தில் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. இது நடந்த பிறகு, இந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் தன்னுடைய உதவியாளை அழைத்து கொண்டு போய் அவனுடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய முகம் முழங்காலில் படும்படி அவர் தேவ சமூகத்தில் ஜெபித்தார் என்று. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். 7ஆம் தரம் அவன் இதோ சமுத்திரத்திலிருந்து
ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனையாய் சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அற்புதங்களை செய்வதற்காக தான் அக்கினி இறங்கினது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கின அதே வானத்திலிருந்து மழை இறங்க வேண்டும். மழை இறங்குறதுக்கு முன்னே சொல்லுகிறார், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஃபர்ஸ்டே சொல்றாரு, பெருமழையின் இரைச்சல் கேட்குதுப்பா, நீ போய் போஜனமானம் பண்ணும். அபஜனமானம் பண்ண போகும் பொழுது எலியா கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு தன் முகம் முழங்காலிலே படும்படிக்கு அப்படி குனிஞ்சு நிமிர்ந்துட்டு சொல்லுகிறான், முகமாய் போய் பார் என்று சொல்லுகிறான். உதவியாளரை பார்த்து அவன் சமுத்திர முகமாய் திரும்பி போய் திரும்பி வந்து சொல்லுகிறான், ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான். அந்தபடி 7 முறை தொழுது கொள்ளுகிறான். இப்பொழுது 7வது முறை பார்த்து சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனையாய் மேகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறதை கண்டேன் என்று சொல்லுகிறார். மழை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுகிறேன். எலியா ரதத்திற்கு முன்னே ஓடுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், காலாட்களோடு ஓடும் பொழுது உன்னை இழைக்க பண்ணுவாயினால் ரதங்களோடும் குதிரையோடு எப்படி ஓடுவாய்? சமாதானமுள்ள காலத்தில் அடைக்கலம் தேடுவாயினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய் என்று அங்கே கேட்கிறான். அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை கவனித்து பார்க்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மதகுகளின் இரைச்சலால் அது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. மதகுகளின் இரைச்சல். ஆண்டவருடைய வார்த்தை எலியாவை கொண்டு சொன்ன அற்புதமான செயல்களை ஆண்டவர் செய்து முடித்தார். இப்போ என்ன நடக்கும்? மழை பெய்யணும். மழை பெய்திருக்க என்ன செய்தான் என்றால் 7 முறை முகங்குப்புற விழுந்து தொழுது கொண்டான். ஃபெல் டவுன் வொர்ஷிப் என்று சொல்லுவார்கள். ஆராதனையில் செயல்படுகிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது. அந்த பகுதியை, இந்த தொழுகையை நீங்கள் சில மசூதிகளில் பார்க்க முடியும். பல விதங்களில் அவர்கள் தொழுகுவார்கள். அங்கே கற்றுக்கொண்டார்கள், வேதாங்கத்தை கற்றுக்கொண்டார்கள். எலியா தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து எழும்புகிறான். 7 முறை அப்படி செய்த பிறகுதான் உள்ளங்கை நலவாய் மேகம் எழும்பிற்று. எழுப்புதல் உண்டாவதற்கு செய்ய வேண்டியது தாழ்மை. தாழ்மையின் அடிமையை கத்த நோக்கி பார்க்கிறார். அதுதான் சொல்றார், மதகுகளின் இரைச்சல். மதகுகளிலிருந்து தண்ணீர் திறந்துடும் பொழுது, இப்போ இந்த கட்டடத்தில் பாருங்கள், தென்பரம்பூர் கட்டடத்தில் அந்த தண்ணீரை திறந்துவிடுகிற சற்ற திறந்த உடனே அந்த முன்னே இருக்கக்கூடியதான நிலைகள் தண்ணி சீறி பாய்ந்து வரும் பொழுது எவ்வளவு இரைச்சலாக, இங்கே நின்று பேச முடியாது, ஒருத்தருக்கு பேசிகிட்டு இருக்க முடியல. காது அடைக்கக்கூடிய அளவில் அந்த இரைச்சல் வருகிறது. அந்த சத்தம் அவ்வளவு பெரிய ஆறு, அந்த ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீருடைய நிலை அவ்வளவு கொடுமையாக, அவ்வளவு சத்தமாக இருக்கிறது. அதை காட்டிலும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் மதகுகளின் இரைச்சலை விட மகா வலிமையானது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமோஸின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருக்கக்கூடும்? கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் கர்ஜிக்கிறார் என்றால் யார் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருக்க முடியும்? பெரியாளா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம். நீ இப்படி செஞ்சுட்ட. யோவான் ஸ்நானகன் நடந்த அவல நிலைமையை எடுத்து உரைத்த பொழுது நடுங்கி போனார்கள். அதற்காகவே அவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு நடனத்தின் வழியாக அவரை கொலை செய்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. கர்த்தர் பேசினார், திட்டமாய் அவர் பேசுவார். என கண்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 47வது அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கிற பொழுது, அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியே கிழக்கு திசைக்கு எதிராக புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அவர் என்னை 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்பு அவர் 1000 முழம் அளந்து
என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. இன்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. இங்கே 3 ஸ்டேஜை பார்க்குறோம். 1000 முழம் என்பது கணுக்கால் அளவு. அதை போகிற போக்கில் சில காரியத்தை சொல்லியிருப்பேன். கணுக்கால் என்பது உறுதியை காட்டுகிறது. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் தூக்கி எடுத்து கண்மலையை நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தினார். 2000 முழம், அதிலிருந்து மறுபடியும் ஒரு 1000 முழம் அளக்கிற பொழுது முழங்கால் அளவு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 2000 முழம் மணிக்கணக்காய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற ஒரு பண்பு ஒருத்தனுக்கு இருக்குமேயானால் அவன் தேவனோடு கூட நெருங்கி இருக்கிற அந்த ஆழமானது முழங்கால் அளவு. அடுத்து இடுப்பளவு, மறுபடியும் 1000 முழம், மூன்றாவது 1000, அப்போ 3000 முழம். 3000 முழம் அளந்த பொழுது, அளந்து சென்ற பொழுது அந்த இடத்துல தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. இது சத்தியம் என்னும் கச்சையை காட்டுகிறது. சத்தியத்திற்காக சத்தியம் என்னும் அரைக்கச்சையை இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாக நின்று என்று சொல்லுகிறாரே, அந்த வார்த்தையின்படி சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற அனுபவம். அது மட்டுமல்ல, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சலாலம் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. நீச்சலாலம், இந்த ஜீவ நதியில் நாம் நீந்தி நீந்தி மூழ்க வேண்டும். நீச்சல் கற்றுக்க போகிறவர்களுக்கு ஒரு டீப் கொடுப்பாங்க. பைக்கில் உள்ள டீப்பை கொடுத்து அதுக்குள்ளே இருந்து நீச்சல் பழக சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா தண்ணி இடுப்பளவு கூட இருக்காது, அது நீச்சல் அடிச்சுட்டு இருப்பான். உண்மையான நீச்சல் எங்கே இருக்கிறது என்றால் ஆழத்தில். நீச்சல் அடைக்கும் போது என்ன செய்வோம், கீழே வந்து கால் ஊன முடியாது. மேலே பிடிக்கிறதுக்கு பிடி இருக்காது, தண்ணியை பிடிக்க முடியுமா? அப்போ என்ன செய்யணும், எந்த பிடியும் இல்லை, எந்த விதமான சூழ்நிலையும் இல்லை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து சபையை பருக்குவதற்கு சூழ்நிலை இல்லை, குடும்பத்தை நடத்துவதற்கு சூழல் இல்லை, பண வருமானம் இல்லை, உதவிகரம் நீட்டுவதற்கு ஆள் இல்லை, பணம் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, கடன் பிரச்சனை, கீழே கால் ஊன்ற முடியவில்லை, மேலே பிடிக்க முடியவில்லை, அந்தரத்தில் தொங்கும் நிலை. ஒரு மனிதன் ஆண்டவருக்காக எழும்புவானேயானால் முதலாவது அவன் கணுக்கால் அளவு, இரண்டாவது முழங்கால் அளவு, அடுத்து சத்தியத்தின் இருக்க கட்டி கொண்டானவனால் வேதம் சொல்லுகிறது அவன் கடக்கக்கூடாத ஆழமாய் போகிறான். இயேசு நிற்கிறார் கரையில். அப்பொழுது இயேசுவுக்கு அன்பார்ந்த சீசன் யோவான் சொல்லுகிறார் இயேசு அவர் என்று. இதை கேள்விப்பட்ட பேதுரு, வேதம் சொல்லுகிறது, அவன் மேலஸ்திரத்தை கலட்டி அறையை கட்டி கொண்டு தண்ணீரை குதித்தான். நாம் நீந்து போகிற பொழுது அறை என்பது அவசியமானது. இடுப்பிலே அறை இருந்தால்தான் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது பிடிச்சு தூக்க முடியும். மிகவும் அறையை கட்டி சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற அந்த அனுபவத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு எடுத்து உரைக்கிறார். அற்புதமான செயலை இங்கே பார்க்க முடிகிறது. நீச்சலால மூழ்கி விசுவாசத்தினுடைய ஆழம், இது யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் விசுவாசத்தினுடைய பாதை. ஆகவே ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுகிறது. என்ன ஆழம்? ரோமருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது